Hey guys, welcome back. So இன்னொரு வீடியோவுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிஞ்சா 300 எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து சென்னைக்கு ரைட் பண்ணி போயிட்டுருக்கிறேன். நம்ம நிஞ்சா 300 சர்வீஸ் முடிஞ்ச கையோட வண்டி எடுத்துகிட்டு இப்போது சென்னை ரைடு போயிட்டுருக்கிறேன். ஸோ சென்னைக்கு நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 630 கிலோமீட்டர் வரும். ஸோ ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி மிட் நைட்டு ரீச் ஆகிற மாதிரி தான் நம்மளோட பிளானு. பட் ரைடு வந்து பிளான் படி நடக்கலை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லாங் ட்ரிப்பை பற்றி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், என்ன தான் லீவு நாள் டிராஃபிக் இருக்காதுன்னு எதிர்பார்த்த அளவுக்கு கம்மியான டிராஃபிக் இல்லை. பட் இப்போ நம்ம என்னென்னா தூத்துக்குடி ரோடை தாண்டி நேஷ்னல் ஹைவேல ஏற போகிறோம் ஆல்மோஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 25 கிலோமீட்டர் இப்போது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் பார்த்தா ரவுண்டாக ஒரு 600 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர்ஸ் நமக்கு இன்னும் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட். ஸோ தூத்துக்குடி டவுனை நம்ம பைபாஸ் ரோடு கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அடுத்து நம்ம நேராக தூத்துக்குடி டோல்கேட்டை ரீச் பண்ணுவோம். ஸோ கைஸ், ப்ராப்பர் நேஷ்னல் ஹைவே ஏறிட்டோம். தூத்துக்குடி ஃபஸ்ட்டு டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஆடு மாடு கிராசிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பேசிக்காக என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். ரோட்டில் இன்றைக்கி வண்டிகள் வந்து எப்படியும் பெரிய வண்டிகள் வந்து ரொம்ப ஓடாது. அதாவது கார்கள் அதிகம் இருக்காது, வண்டிகள் அதிகம் இல்லாதனால இந்த மிருகங்கள் என்ன பண்ணோம்னா ரோடை கொஞ்சம் ஈஸியாக கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ரோட்டோரத்தில் வாழ்கிற மிருகங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வண்டிகள் கம்மியாக இருக்குது, நம்ம தைரியமாக கிராஸ் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்ம கொஞ்சம் எப்போவுமே கேர்ஃபுல்லாக போகிறது நல்லது. ஸோ கைஸ், ஒரு வழியாக மதுரை தூத்துக்குடி டோல் ரோடை கம்ப்ளீட் பண்ணி இப்போ நம்ம மதுரை ரிங் ரோடுக்குள்ளே என்டர் பண்ண போகிறோம். ஸோ மதுரை ரிங் ரோடு கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். நம்ம தூத்துக்குடி பைபாஸ் மாதிரி ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்காது. ஸோ இது வரைக்கும் வந்த நம்ம பயணத்தை பற்றி சொல்லணுன்னா, வீட்டிலேருந்து கிளம்பி 1 மணி நேரம் 50 நிமிஷம் எடுத்துருக்குறோம். ஆல்மோஸ்ட்டு நம்ம 150 கிலோமீட்டருக்கு மேலே க்ராஸ் பண்ணியிருப்போம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு ஃபியூல் ஸ்டாப் முடிச்சுட்டு நம்ம இப்போது டுவர்ட்ஸ் திருச்சி போயிட்டுருக்குறோம். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் கிளைமேட் இன்னும் ஃபர்தராக இருட்ட தான் செய்யும். கைஸ், நீங்கள் அந்த திருச்சி மதுரை ரூட்டில் ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தால் நிறைய இடங்களில் இந்த மாதிரி ரோடு ஒர்க்குன்னு சொல்லி டைவர்ஷன் வச்சுருப்பாங்க. டைவர்ஷன் இருக்கிற இடம் வந்து ஒரு ப்ராப்பர் வார்னிங் இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஸ்பீடாக வந்துட்டு இருக்கிறீங்கன்னா சடனாக டைவர்ஷன் சொல்லி போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ மதுரை திருச்சி ஸ்டெச்சில் நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வர்றது எப்போவுமே நல்லது. ஸோ கைஸ், வீட்டிலேருந்து புறப்பட்டு கரெக்டாக 4 மணி நேரம் ஆகுது. 7:30 டைம். இப்போது கரெக்டாக நம்ம திருச்சியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கைஸ், திருச்சி தாண்டுற வரைக்கும் நம்ம ரைடு நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு இடத்துல ஒரு பேரிகேட் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு பேரிகேட்டில் 2-3 கார் போயிட்டு இருந்தது. அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக லெஃப்ட் சைடில் ஓடி பேரிகேட் வெளியே வண்டி எடுத்து வந்தேன். ஸோ வந்து கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு வண்டி ரியர் டயர் ஒரு மாதிரி வாபிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ பாருங்கள் என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ கைஸ், ட்ரிப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். வர வழியில் நிஞ்சா 300 பஞ்சர் ஆயிடுச்சு பின்னாடி டயரு. ஸோ வண்டி ஒரு மாதிரி ஸ்டடி இல்லாமல் ஆடி வந்துட்டு இருந்தது. எனக்கு பஞ்சராக இருக்குன்னு ஒரு டவுட் இருந்தது. இருந்தாலும் வர வழியெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பயங்கர இருட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு டோல்கேட் வரைக்கும் இழுத்துருவோன்னு சொல்லி இழுத்து கொண்டு வந்து பார்த்தப்போ வண்டி பஞ்சரு. ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு ஷோல்டர் பேக் மட்டும் தான் போட்டுருந்தேன், சேட்டில் பேக் எதுவும் கட்டலை. ஸோ அதனால் பஞ்சர் கிட்டு எதுவுமே கையில் இல்லை. தீபாவளி டைமு. ஸோ எந்த பஞ்சர் கடையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போது இன்னும் உளுந்தூர்பேட்டைக்கு இன்னும் 45 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ரூம் போட்டு ஸ்டே பண்ணியிருக்கேன். காலையில் வண்டியை பஞ்சர் ஒட்டிட்டு தான் எடுக்கணும். ஸோ ஸ்டே டியூன். கைஸ், இது மார்னிங் நம்ம எடுத்த ஃபுட்டேஜு. ஸோ டயர் ஃபுல்லாக காற்று போய் நிற்கிது. இதுதான் அந்த பஞ்சர் ஆகி டயரில் இருந்த ஓட்டை. பயங்கர பெருசாக ஓட்டை விழுந்திருந்தது.
ஸோ கைஸ் பஞ்சர் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு நாள் நைட்டுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சுது. ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். தீபாவளி டைமு பார்த்திங்கனாலே தெரியும், ஃபுல்லாக வெடியும் மத்தாப்புமாக தான் ரோட்டில் வச்சு கொளுத்திட்டு இருந்தாங்க நைட்டு வரும்போது. ஸோ ஏதோ ஒரு மத்தாப்பு கம்பியில், அது சூடாக இருக்கிற கம்பியில் வண்டி ஏற்றிருக்கிறேன். டயரில் முழுசாக ஒரு ஓட்டையே விழுந்துருச்சு. ஸோ காலையில் கஷ்டப்பட்டு தேடி ஒரு பஞ்சர் கடையை கண்டுபிடிச்சி காற்று அடித்து பார்த்தா அடிக்க அந்த ஓட்டை வழியாக காற்று வெளியே வந்துட்டுருக்குது. அவ்வளோ பெரிய ஓட்டை டயரில். அதுவும் டயர் வந்து இன்னும் தேவையே இல்லை, நல்ல புது டயர் தான் நம்ம வண்டியில் இருக்கிறது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பங்க்சர் விழுந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹைவேயில் நம்ம ராமநத்தம்ங்கிற ஒரு ஊர். ஸோ நைட்டு என்னால் கடைகள் எதையும் கண்டுபிடிக்க முடியல, ரூம் போட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ காலையில் வந்தப்போ இது இந்த லெஃப்ட்டில் இருக்கிறார் பார்த்திங்களா இந்த கடை, இந்த சேர் போட்டிருக்கிற இந்த கடைக்காரர் தான் நமக்கு பஞ்சர் பார்த்து கொடுத்தாரு. இப்போ என்னென்னா, நீங்கள் பஞ்சர் ஒட்டின அந்த பேஸ்ட் வந்து அப்படியே வெளியே தள்ளிட்டு நிற்கிது. ஸோ ஸ்பீடாக போய் எங்கேயாவது பிரேக் போட்டு மறுபடியும் அது உருவுச்சுன்னா மறுபடியும் நான் நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்லோவாகவே போகலான்னு முடிவு பண்ணேன். சென்னைக்கு இன்னும் எனக்கு எப்படியும் ஒரு 250 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 10 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். எந்த ஒரு ரைட்லேயும் இப்படி நடு ரோட்டில் பஞ்சர் ஆகியோ வண்டி எதுவும் ப்ராப்ளம் ஆகி நான் நின்னதில்லை. ஸோ ஒவ்வொரு ரைடும் ஒரு புது அனுபவங்கிற மாதிரி இதுவுமே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் எனக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் வர தான் அந்த சிச்சுவேஷனில் நம்மளால் அதை சமாளிக்க முடியுதா, ஓவர் கம் பண்ண முடியுதாங்கிறது நமக்கும் தெரியும். ஸோ இது பஞ்சர் ஆனதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஒரு நல்ல அனுபவமாக இதை எடுத்துக்கிட்டு நம்ம ரைடை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு இப்போ தான் வந்திருக்கிறோம். பஞ்சர் ஓட்டினது ஓகே, பேஸ்ட் செட் ஆகுது. பஞ்சர் பேஸ்ட் நல்லா செட் ஆகுது. பட் இருந்தாலும் அது என்ன சொல்கிறது, ஃபுல்லாக அந்த இதாகி டயருக்குள்ளே போகலை, இன்னும் வெளியே தள்ளிட்டு தான் இருக்குது. ஸோ ஓவர் ஸ்பீடு பிரேக்கு, சடன் பிரேக், ஹெவி பிரேக்கிங் பண்ணோன்னா அந்த பேஸ்ட் வெளியே வந்துடக்கூடாது மறுபடியும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே மெயின்டைன் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எனக்கு டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 100 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த பஞ்சர் போட்ட பேட்சை ஒரு தடவை கூட செக் பண்ணி பார்த்துட்டேன். அது இருக்குது ஒரு மாதிரியாக, இருந்தாலும் அதில் கை வச்சு திரும்ப இது பண்ணுறதுக்கு எனக்கு பயமாகவே இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் வண்டியை ஓட்டுவோம். ஏன்னா சென்னை நெருங்கிட்டோம். இனி நம்ம இன்னொரு பஞ்சரை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை. ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், லாஸ்ட் 50 கிலோமீட்ரு சென்னைக்கு இன்னும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று மதியானம் 3:30 புறப்பட்டுவேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு மணி, இப்போ 1-2 மணி ஆகிடும். ஆல்மோஸ்ட் 22 மணி நேரம் கழித்து சென்னைக்கு வந்து சேர்ந்துருக்கிறேன். ஓகே, வழியில் வண்டி பஞ்சர் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நாள் ஆயிருக்குது எனக்கு நேற்று வீட்டில் கிளம்பி இன்றைக்கி சென்னை வர்றதுக்கு. ஸோ கைஸ், தமிழ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோவில் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். அது என்னென்னா, நம்ம ZXல டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் ஒரு லாங் ட்ரிப் ஒன்று போக போகிறோம். ஸோ முடிஞ்சால் என்னோடய டெஸ்டினேஷன் என்னங்கிறத கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் அதை போடுங்க. ஸோ கைஸ், இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.